எல்லாருக்கும் வணக்கம். இது உங்களோட டாப் ரோ டாக்ஸ். லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாரும் ஜூம் கால்ல தலையை காமிக்காததுக்கும் அதுக்கு முன்னாடி எல்லாருமே தைரியமா வெளியே வந்ததுக்கும் இவங்க தாங்க காரணம். இன்னமும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இவங்க தான் இந்தியாஸ் நம்பர் 1 சாலோன் நேச்சுரல்ஸ். ஐ வெல்கம் மிஸ்டர் CK குமரவேல் டு our show. வணக்கம் வணக்கம். வணக்கம் சார். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து உங்களை பற்றி கொஞ்சம் உங்கள் பர்சனல் லைஃப் பற்றியும் உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் பற்றியும் உங்களோட சோஷியல் லைஃப் பற்றியும் கேட்க போகிறோம். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸும் இருக்குது, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ஸோ ஹோப் யூ என்ஜாய் யோர் ஷோ. Sure, we'll play game. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சார், நேச்சுரல்ஸ் இந்த பேரை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? ஆக்சுவலாக கண்டுபிடிச்சேன்னா நான் வந்து ஜுஹு பீச் இல்லை நேச்சுரல்னு ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்பு, அங்கே தான் ஷாருக் கானும் ஜூஹி சாவ்லாவில் வருவாங்க, ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அந்த கடையில் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் நான். அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த நேம் நேச்சுரல் மேலே எனக்கு எப்பயுமே ஒரு அடிஷ்னல் இது. காமத் தான் அந்த ஓனர், அவர்கிட்ட பார்த்து தேங்க்யூ சொன்னேன் நான். ஸோ ஹி வாஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி அபவுட் நேச்சுரல் சலூன். ஓகே. ஸோ ஐ ஷுட் ஒன்லி பி சேயிங் தேங்க்யூ டு காமத் ஃபார் கிவிங் தி நேச்சுரல் நேம். அவர் நேச்சுரல், நான் நேச்சுரல், ஸோ எஸ் சேர்த்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஸோ செகண்ட் கொஸ்டின், நேச்சுரல்ஸோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் எங்கே சார் தொடங்குங்க? ஃபர்ஸ்ட் பிரான்ச்சு KNK ரோட், தட் இஸ் வேர் வி ஸ்டார்டட். அங்கே நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே 4-5 சலூன் இருந்தது. மோஸ்ட் க்ரௌடட் மார்க்கெட்டு, 32,000 rupees ரெண்ட். எதுக்கு அங்கே ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் சக்ஸஸ் ஆகணும்னா இந்த இடத்துல சக்ஸஸ் ஆகணும், யாருமே இல்லாத இடத்துல போய் சக்ஸஸ் ஆகிறது ஒன்றும் அது பிராண்ட் கிரியேஷன் கிடையாது. அதனால் வந்து ஒரு டஃப்பான இடத்துல, ஒரு எல்லாரும் இருக்கிற இடத்துல வந்து நம்ம அதுக்கு காம்படிஷனாக ஒரு பிராண்ட் வந்தால் தான் அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஆரம்பிச்சோம். சென்னையில் KNK ரோட் தான் இருக்கிறதுலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவான பிளேஸ். ஸோ நீங்கள் அங்கே தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாருமே வந்து காம்படிஷன் பார்த்து ஓடுவாங்க, ஆனால் நீங்கள் அந்த இடத்துல போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்கீங்க. ஸோ தட் இஸ் ரியலி மார்வலஸ் சார். தேங்க்யூ. தேர்ட் கொஸ்டின் சார், யூனிசெக்ஸ் சலூன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து எல்லாருக்குமே ஒரு புதுசான ஒரு விஷயம். இது கேட்ட உடனே மக்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது? யூனிசெக்ஸ் சலூன்னு எனக்கே வந்து அந்த காலத்தில் புரியல. இது எப்படிப்பா வந்து மென் அண்ட் விமன் ஒரே சலூனுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதாவது ஷாக்காக தான் இருந்தது. ஒரு க்யூரியாசிட்டியாகவும் இருந்தது, ஒரு த்ரில்லாகவும் இருந்தது, ஒரு எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தது. இது என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி. பட் அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு வந்து போய் பார்த்தா தான் அங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு அதுதான் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவில் வந்து இந்த யூனிசெக்ஸ் அப்படின்ற ஒரு ஒர்க் அட்மாஸ்பியர் கிரியேட் ஆகிற ஒரு டைம். அதுக்கு முன்ன வந்து ஆஃபீஸ் போகிறதுன்னா ஆண்கள் வந்து ஆஃபீஸ் போவாங்க, பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டை பார்த்துக்குவாங்க. இதுதான் வந்து சொசைட்டியோடைய இதுவாக இருந்தது. ஃபஸ்ட்டு டைம் வந்து நிறையா வந்து இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சுட்டு அசீம் பிரேம்ஜியும் நாராயணமூர்த்தியும் இன்ஃபோசிஸ்ஸு விப்ரோ அந்த மாதிரியான காக்னிசன்ட் மாதிரி கம்பெனிகள்லாம் நிறையா வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க் அட்மாஸ்பியர் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அதோட எக்ஸ்டென்ஷனாக தான் நிறையா யூனிசெக்ஸு உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எமர்ஜ் ஆச்சு. அது ஒரு பப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கலாம், ஒரு காஃபி ஷாப்பாக இருக்கலாம், இல்லைனா ஒரு சலூனாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாமே வந்து இதோடைய பை ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி தான் சொல்லுவாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து யூனிசெக்ஸ் அப்படின்றது வந்து முதல்ல எனக்கு பர்சனலாக வந்து கொஞ்சம் புரியாமல் இருந்தாலும் I could quickly understand that there is a huge opportunity available there and people were very அது ஒரு பெரிய டிஃபரன்ஷியேட்டராக பார்த்தாங்க. யூனிசெக்ஸ் சலூன்ன்றது ஒரு USP. அதெல்லாம் இன்றைக்கி வந்து கேட்டிங்கன்னா அது எல்லோரும் சிரிப்பாங்க, இதில் என்ன ஒரு பெரிய USP அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அன்னைக்கு அது ஒரு பெரிய USP-யாக இருந்தது. அதை வச்சு நாங்கள் ஒரு யூஸ் பண்ணி நாங்கள் எங்களோட பிராண்ட் பில்டிங் கேட்டிங்கன்னா அது ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேராமீட்டராக பார்ப்போம், ஒரு கீ கேரக்டரிஸ்டிக்காக பார்ப்போம். சார், நீங்கள் வந்து மக்களோட லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் அவங்களோட மனநிலையும் நீங்கள் வந்து மாற்றிருக்கீங்க. 4வது கொஸ்டின் சார், ஸோ நீங்கள் வந்து am I a shadow of Mr. Ranganathan or am I a shadow of Dr. Rajkumar? Do I have original skills அப்படின்னு கேட்டிருக்கீங்க. எதனால இப்படி கேட்டீங்க சார்? அப்போ வந்து ஷாம்பு பிஸ்னஸ் எங்கள் பெரிய அண்ணா டாக்டர் ராஜ்குமார் அவரோட ஒரு 3 வருஷம் ஒர்க் பண்ணேன். அப்புறம் சின்ன அண்ணா வந்து CK ரங்கநாதன் அவரோட 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். எப்பயுமே இந்த ஃபேமிலி பிஸ்னஸில் ஒர்க் பண்ணும்போது, அதுவும் எஸ்பெஷலி பிரதர்ஸு அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நான் தான் சின்ன பையன், அதனால் என்னை சின்ன பையனாகவே தான் ட்ரீட் பண்ணுவாங்க அவங்க. எனக்கு அப்பப்போ நான் ஏதாவது போய் நான் ரெஸ்ட்லெஸ் கிட்டு நான் போய் புது ஐடியாவாக சொல்லுவேன். ஒரு டைம் ஐடியா சொல்லும் போதும் அவங்க they will dismiss the
டிஸ்மிஸ் மீ இன்ஸ்டெட் ஆஃப் டிஸ்மிஸிங் தி ஐடியா. அதனால எனக்கு வந்து பயம் வர ஆரம்பிச்சு. என்னடா அது ஒரிஜினலாக நமக்கு ஸ்கில் இருக்குதா இல்லையா. இவங்களோட வந்து எப்போ வரவங்கலாம் கேட்பாங்க, என்ன அண்ணா எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ எப்பயுமே எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சலனாலும், பட் எவ்ரிபடி ஹூ கம் தேர் வில் கீப் ஆன் ஆஸ்கிங் ஒன்லி அபவுட் தி பிரதர்ஸ் அண்ட் ஐ வில் பி லீஸ்ட் திஸ் திங். அது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து ஐ ஃபெல்ட் கிளாஸ்ட்ரோஃபோபிக் அண்ட் பயம். அதனால தான் ஐ ஆல்வேஸ் யூஸ் டு டெல். அந்த டைமில் நான் என்னுடைய தாட் ப்ராசஸ் வந்து am I a ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் ரங்கநாதன் அண்ட் ராஜ்குமார், do I have ஒரிஜினல் ஸ்கில் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் வந்தது. சார் வந்து நான் ட்ரை பண்ணி தான் பார்த்துருக்கோம், அதுதான் ஒரே சொல்யூஷன். நான் ட்ரை பண்ணலன்னா நான் அந்த கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய டைம் நமக்கு வந்து லைஃப்ல வந்து கொஸ்டின் வரும், அந்த கொஸ்டினை நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம்னா we are moving ahead. If you don't answer, the same question will come and haunt us. So it is better that we answer the question so that the question goes away and we move up. சார், உங்களை மக்கள் எந்த விதமா பார்த்தாலும் நீங்க வந்து அந்த சேலஞ்சை வந்துட்டு ஒரு குறிக்கோளா எடுத்து மற்றவங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. ஸோ தட் இஸ் ரியலி இன்ஸ்பைரிங் அண்ட் ரியலி மோட்டிவேட்டிங். நிறைய பேர் உங்ககிட்ட இருந்து நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு சார். Thank you. ஸோ அஞ்சாவது கேள்வி, உங்களுக்கு காசோட நிறம் என்ன? கலர் ஆஃப் தி மணி கேட்டால் எனக்கு பிடிச்ச கலர் வந்து பர்பிள். ஸோ மணியோட கலரும் பர்பிள் தான். அதாவது பிளாக் மணி ஒயிட் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் மணி வந்து அன்அக்கௌண்டட் மணி. ஆனால் நிறைய பேருக்கு பிடிச்ச மணி வந்து பிளாக் மணி தான், எஸ்பெஷலி இன் இந்தியா. எனக்கு பிடிச்ச மணி வந்து பர்பிள். ஏன்னா வந்து பர்பிள் வந்து இஸ் தி அதாவது விமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அப்படின்றதுக்கும் ஹோப்புக்கும் ஆஸ்பிரேஷனுக்கும் ஆன கலர் அது. நிறைய பெண்கள் கிட்ட என்னைக்கு வந்து பணம் இருக்கோ அன்னைக்கு வந்து நாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க தான் வந்து தே ஆர் தி பெஸ்ட் மணி மேனேஜர்ஸ். தே கேன் என்ன மணி கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு சேவிங் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எல்லா விதமும் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டேயில் வந்து விமன் வந்து நிறைய மல்டிபிள் டாஸ்க் பண்ணுவாங்க. இப்பயும் மல்டிபிள் டாஸ்க் தான் பண்ணுவாங்க, பட் அப்போ வந்து இன்னமும் அதிகமாக பண்ணுவாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, ஒரு 5-6 குழந்தைலாம் அப்போல்லாம் ரொம்ப நார்மல். ஃபஸ்ட்டு பேபி மேக்கிங் மெஷின் அவங்க, ஓகே 6 to 8 பேபிஸு. அதுக்கப்புறம் வந்து வீட்டு வேலை ஃபுல்லாக பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபார்மிங், அதாவது அக்ரிகல்ச்சரில் அந்த ஃபஸ்ட்டு நாற்று நடுறது வந்து இஸ் ஆல்வேஸ் கிவன் ஒன்லி டு விமன். அதை வந்து தான் மீதி வேலைலாம் மென் பண்ணலாம், பட் இந்த வேலை ஒன்லி விமன் ஷுட் டு. அப்படி இருக்கும். அதை தாண்டி அவங்க வந்து மோர் கடைவாங்க. தே வில் மேக் பட்டர் மில்க். அந்த பட்டர் மில்க் பண்ணி அந்த காசை விற்கிறத வந்து வச்சு அவங்க வந்து அந்த காசை வச்சு அவங்க வந்து போட்டுக்கிறது தான் காசு மாலை. அவங்க தே வில் வேர் வித் லாட் ஆஃப் ப்ரைடு. தோஸ் டேஸ் விமன் யூஸ் டு வேர் தட் காசு மாலை வித் லாட் ஆஃப் ப்ரைடு பிகாஸ் தே புட் இன் தேர் ஓன் எஃபர்ட் அண்ட் மேட் தட் காசு மாலை ஃபார் தெம். இன்னைக்கு வந்து ஹஸ்பண்டுக்கு பணத்தில் வந்து டைமண்ட் போட்டுக்கிறதும், அப்பா பணத்தில் வந்து நகை வாங்கி போட்டுக்கிறதும் ஒரு ஸ்டைல் ஆகிடுச்சு. அது ஆக்சுவலாக வந்து அதில் ஒரு ஸ்டைலும் இல்லை. தி பெஸ்ட் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் யூ கேன் மேக் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் யுவர் ஓன் லெக்ஸ். அதாவது வந்து ஒரு விமனோடைய வந்து ஸ்மைலை விட ஒன்றும் நகையோ பெரிய டைமண்டோ ஒன்று இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஐ ரியலி டோன்ட் நோ வாட் இஸ் தி ஃபேசினேஷன் ஃபார் விமன். சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு அப்படியே ஒரே புல் அரிக்குது. ஸோ யுவர் தாட்ஸ் ஹேவ் கம் பேக் டு ரியாலிட்டி அண்ட் யூ ஹாவ் மோர் வைட் ஸ்பேன் திங்கிங் ரேதர் தென் ஒரு நியர் சைட் விஷன் இல்லாமல். ஸோ அடுத்த கொஸ்டின், 6வது கேள்வி. ஸோ இந்த கோவிட் டைமில் எஸ்பெஷலி டியூரிங் த லாக்டவுன் எல்லாம் வீட்டில் இருக்கும்போது நிறைய கப்புள்ஸ் வந்து சண்டை போட்டிருக்காங்க. சண்டை, சச்சரவு அப்படின்னு நிறைய பிரச்சனை அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நீங்களும் வீணா மேமும் வந்துட்டு 20 வருஷமாக நேச்சுரல்ஸ் குரூப்பை ஒன்றா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் எப்படி சார் மேனேஜ் பண்ணீங்க? வாட் இஸ் த மேஜிக் பிஹைண்ட் இட்? அதில் ஒன்றும் மேஜிக்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் சண்டை போடுற மாதிரி நம்மளும் சண்டை போட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பழகிடும். முதல்ல சண்டை போடும்போது புதுசாக இருக்கும், அதுக்கப்புறம் பழகிடும். அதுதான் வந்து நிதர்சனமாக சொல்லணும்னா. இல்லைன்னா அது அப்படியே வந்து ஒரு அழகாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ப்ராப்ளமை வந்து ஆஃபீஸ்லேயே வச்சிடணும். அதே மாதிரி வீடு ப்ராப்ளமை வந்து ஆஃபீஸில் கொண்டு வரக்கூடாது. இது வந்து சொல்கிறதுக்கு வேணால் அழகாக இருக்கும், ஆக்சுவலாக அது ரியாலிட்டி கிடையாது. ஓகே, டெஃபினெட்லி இட் வில் ஓவர்லேப். இதுதான் வந்து நிதர்சனம். பட் நிறைய பேர் சொல்கிறதுக்கு வந்து எல்லாமே அப்படி ரொம்ப அழகாக வந்து அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பட் அது மாதிரி தான் நடந்துச்சு முதல்ல. இந்த பிகினிங் நிறைய இந்த மாதிரி 3 சலோன் 2 பேரும் பார்த்துருந்தம்போது 2 பேரும் இதே மாதிரி நான் ஒரு ஐடியா சொன்னால் வீணா ஒரு ஐடியா சொல்ல வேண்டியது மாற்றி இது வந்து வேணுமே சொல்கிறாங்களா
உண்மையாலுமே ஐடியாவான்னு சொல்லி தெரியாத அளவுக்கு ஒரு சண்டே முக்கியமாயிடும் இஷ்யூவை விட. அந்த மாதிரிலாம் வந்து போயிருக்குது. அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணோம், அது பிஸ்னஸ் பிகம் லிட்டில் பிகர், நீங்கள் ஒரு ஏரியா பார்த்துக்கோங்க, நாங்கள் ஒரு ஏரியா பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு ஏரியாவை டிவைட் பண்ணிட்டோம். அதாவது ஷீ டேக்ஸ் கேர் ஆஃப் தி மேன் பவர், ஹெச்ஆர், அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடக்ஷன், ஐ டுக் கேர் ஆஃப் தி பிஸ்னஸ் க்ரோத்து, ஃப்ரான்ச்சைஸ் டெவலப்மெண்ட்டு, ஃப்ரான்ச்சைஸ் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி பிரிச்சிட்டதுனால அதுக்கப்புறம் ஒர்க் பிகேம் லாட் மோர் ஈஸி. நாட் தட் உங்களுக்கு வந்து சேலஞ்ச் இருக்காது, பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ஈஸி. அது பிரச்சனை அவசியம் இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், எப்படி நம்ம அதை வந்து ஓவர்லுக் பண்ணி நம்ம வி ஹேவ் டு ஃபைண்ட் அ காமன் பிளேஸ். அதுதான் வந்து இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் டிஃபரன்ஸ் இன் பீப்புள், யூ கேன் கீப் ஆன் ஃபைண்டிங் டிஃபரன்ஸ் வித் பீப்புள். இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் யூனிஃபார்மிட்டியை பார்க்கக்கூடாது, யூ ஹேவ் டு ஃபைண்ட் அ யூனியன். இது இந்தியாவே அப்படி தான். இந்தியன் கல்ச்சரு, இந்தியன் லாங்குவேஜ், இந்தியன் ஃபுட் ஹேபிட்ஸ், இந்தியன் ட்ரெஸ்ஸிங் ஹேபிட்ஸ், இட்ஸ் நாட் சிமிலர். இட் இஸ் நாட் யூனிஃபார்ம், பட் தெர் இஸ் அ it is on top of it we are all united. That's what is important. That's what is India teaching us. I think that's what is every life all about. Sir, உங்களோட ஒரு கேள்விக்கான பதிலும் இட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ரியலி மோட்டிவேட்டிங். காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக சொல்றது இல்ல, பட் தட் இஸ் தி ட்ரூத். ஏழாவது கேள்வி, உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னையில யார் வந்து நேச்சுரல் பியூட்டி, எதனால? பியூட்டின்றதே ரொம்ப ஒரு சப்ஜெக்டிவ் வேர்டு. அந்த பியூட்டி வந்து இஸ் டிபெண்ட் ஆன் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். எனக்கு வந்து ஐ ஹாவ் டு கோ பேக் டு கடலூர் அண்ட் when I was 13 year old and my eldest brother was 25 and there were 4 siblings in between. 31 year before and my father died. Okay. And next day morning எங்கள் அம்மா வந்து எங்கள் 6 பேரையும் கூப்பிட்டு சொன்னாங்க, இன்னையிலேருந்து நான் தான் அவங்க அம்மா, நான் தான் அவங்க அப்பா அப்படின்னு சொன்னாங்க. And that's exactly what she lived for the next 35 years. Okay. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அந்த கரேஜ், ஃபார் மீ தட் இஸ் பியூட்டி. மதர் தெரேசா எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்களுடைய வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச இது வந்து மதர் தெரேசாவோட இது வந்து அவங்க வந்து ஒரு கல்கட்டாவில் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் கிட்ட போயிட்டு அவங்களும் அவங்க டீம் ஆஃப் மெம்பரும் அவங்க நீல் டவுன் பண்ணி அவங்கள்ட்ட வந்து என்னுடைய இவங்களுக்கு வந்து பணம் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. பணம் வேணும்னு கேட்கும்போது அவங்க அந்த இவர் வந்து ஆல்ரெடி இவங்களை பிடிக்காதான். ஓகே, இவங்க வந்து கன்வர்ஷன் பண்ணுறாங்க, இவங்க வந்து இந்த மாதிரியான இது பண்ணுறாங்க அப்படின்ற ஒப்பீனியனில் இருப்பார். அவர் வந்து அவருடைய கையில் வந்து அவங்களுக்கு துப்பி இதுதான் நான் கொடுக்க முடியும், எடுத்துகிட்டு போ அப்படின்வாங்க. அவங்க வந்து அப்படியே தொடச்சிக்கிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸில் திஸ் ஐ வில் கீப் ஃபார் மை செல்ஃப், நவ் கிவ் சம்திங் ஃபார் மை சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து மதர் தெரேசா, தட் பர்சன் பிகேம் தி பிக்கெஸ்ட் டோனர் ஆஃப் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டிஸ். At that point of time, how you respond, I think to me that is beauty. அந்த மாதிரி பியூட்டின்றது வந்து இஸ் நாட் அபவுட் தி லுக்ஸ் அண்ட் தி how what this thing. It is about the courage, it is about the confidence, it is about the various factors which makes a woman, which makes a man. அதில் மென்னு விமன் எல்லாம் ஒன்றும் டிஸ்டிங்ஷன்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ஒருத்தவங்கள அந்தந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு பிரமிப்பாக இருக்கும். அவங்கள மாதிரி நம்ம இருக்க முடியாதா அப்படின்னு அவங்க இன்ஸ்பயர் பண்ணுவோம். அதிலிருந்து நம்ம எடுத்து வீக்கெண்ட் நம்மளுடைய லைஃப்பை வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க நம்ம இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஐ திங்க் தே ஆர் தி பியூட்டிஃபுல். Actually have no words to say to you, sir. So அடுத்த கேள்வி, this question is little bit on the professional side. Naturals and green trends பக்கத்துலயே தான் அடிக்கடி பார்க்குறோம், எதனால? ஏன்னா நாங்கள் 2 பேரும் பக்கத்துலேயே பிறந்தோம். ஸோ கிரீன் ட்ரெண்ட்ஸ் பிலாங்ஸ் டு மை பிரதர். By birth also it is designed like that, by business also it is designed like that. ஆனால் சீரியஸ் நோட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, why is Pizza Hut and Domino's next to each other? Why is what do you call Nilgiris and More supermarket or what do you call Spencer Daily next to each other? அந்த ஒரு குரூப் ஆஃப் கஸ்டமருக்கு ஒரே மாதிரி ஆஃபரிங் கொடுக்கும்போது கஸ்டமர் வந்து இதுவும் அதுவும் பார்க்கும்போது ஒரே மாதிரியான டார்கெட் கஸ்டமர் வருவாங்க. அதனால் ரெண்டும் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் கஸ்டமருக்கும் இது ரொம்ப ஈஸி, எங்களுக்கும் ரொம்ப ஈஸி. whoever is providing better value to the customer will patronage. ஒரு சில பேருக்கு கோக் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு பெப்சி கிடைக்கும். ரெண்டும் ஒரே கடையில் தான் இருக்காங்க. அதே மாதிரி தான் இதுவும். Thomas, really fantastic. So அடுத்த கேள்வி, நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, எந்த காலேஜ்ல படிச்சீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக நான் ஸ்கூலும் காலேஜ்லையும் படிக்கல, அதுதான் வந்து உண்மை. ஸ்கூல் வந்து கடலூரில் வந்து நாங்கள் வந்து படித்தோம். அங்கே வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸ்கூலில் வந்து இப்போ என் பேரோ இப்போ தான் தெரியும் தவிர ஸ்கூல் படிக்கும்போது யாரையும் என்ன பை ஃபேஸோ பை நேமோ யாருக்கும் தெரியாது.
காலேஜ் வந்து நாங்கள் ஒரு குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு வில் கோ டு தி காலேஜ் டெய்லி அண்ட் நாட் கோ டு தி கிளாஸ். அதனால் வந்து எங்களை வந்து அங்கே காலேஜ்லேயும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது. பட் ஆஃப்டர் தட் வி ஸ்டடிட் லைஃப். ஓகே. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் நாட் வாட் யூ ஸ்டடி இன் த ஸ்கூல் அண்ட் காலேஜ். வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் ஹவ் யூ ஸ்டடி இன் த ஸ்கூல் கால்டு லைஃப். லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் ஸ்டடி தேர். அந்த லைஃப்பில் வந்து யார் யார் அந்த கண்டினியூஸ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஸ்கூலில் வந்து என்ரோல் ஆகி லைஃப் லாங் வந்து அந்த லைஃப்பில் இருக்கிற டீச்சிங்கை வந்து அவங்க வந்து படித்து அதை வந்து அந்த லேர்னிங்கை வச்சு அவங்க லைஃப்பை எப்படி ஷேப் அப் பண்ணுறாங்களோ அதை வச்சு தான் வந்து லைஃப் அன்ஃபோல்ட் ஆகும். நிறைய பேர் அதனால தான் வந்து ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டரும் கோல்டு மெடலிஸ்ட்டும் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிறதே கிடையாது. தி ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டரும் கோல்டு மெடலிஸ்ட்டும் வில் ஒர்க் ஃபார் பேக் பெஞ்சஸ் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ரியல் லைஃப். எனக்கு தெரிஞ்சு அப்துல் கலாமை தவிர வாழ்க்கையில் படித்து சாதித்தவங்கன்னு யாரும் கிடையாது. ஸ்டார்டிங் ஃப்ரம் நரேந்திர மோடி, ஏஆர் ரஹ்மான், சச்சின் டெண்டுல்கர், ஷாருக் கான், கமல்ஹாசன், ரஜினிகாந்த், ஓப்ரா வின்ஃப்ரி, பில் கேட்ஸு, ஸ்டீவ் ஜாப்ஸு, நம்ம மாட்டு நேம் சொல்லிகிட்டே போகலாம். இவங்க யாரும் வந்து காலேஜ் பக்கமே டச் பண்ணது கூட கிடையாது. ஆனால் ரியல் லைஃப்பில் அவங்க வந்து ஒரு ப்ரொஃபஷன் எடுத்து அந்த ப்ரொஃபஷனில் ஃபுல் கான்சென்ட்ரேட் பண்ணி அவங்களோட லைஃப்பை அன்ஃபோல்டு பண்ணுறது தான் பெரிய விஷயம். ஸோ சார், நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க. நாங்கள் வந்து சிகே குமரவேல் அப்படின்ற பேரையும் அந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறோம். ஸோ பேரண்ட்ஸ், ஸோ சார் சொல்கிற மாதிரி ஸ்கூல்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு கைண்ட் மெசேஜ்: டு நாட் ப்ரெஷர் யுவர் கிட்ஸ். அப்படி கிடையாது. டு நாட் ப்ரெஷர் தி கிட்ஸ் நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது வந்து அவங்களுடைய என்ன நேச்சுரல் டேலண்ட்டோ அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒரு அவென்யூஸ் கொடுங்க. வெறும் வந்து அவங்கள புக்கிஷ் நாலேஜ், வெறும் மெமரி ஸ்கில்ல மட்டும் டெஸ்ட் பண்ணாதீங்க. அவங்களோட கிரியேட்டிவிட்டியும் இமேஜினேஷனையும் டெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கான அவென்யூஸ் கொடுங்க. அந்த மாதிரியான அவென்யூஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து என்ஜாய் பண்ணி அவங்க வந்து லைஃப்பை வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத பாயிண்ட் தான் நான் சொல்ல வரேன். எதனால நீங்கள் டிஎம்கே வந்து அப்ரோச் பண்ணுறீங்க? நான் அப்ரோச் பண்ணலன்னா ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து பாலிட்டிக்ஸே பிடிக்காது, பாலிட்டிஷியன்ஸே பிடிக்காது. எனக்கு இந்த பாலிட்டிக்ஸை பார்த்தாவே எனக்கு வந்து கோபம், பாலிட்டிஷியன்ஸை பார்த்தாவே கோபம். ஆக்சுவலாக அவங்கள பார்த்தா எனக்கு வந்து பயம். அந்த பாலிட்டிஷியன்ஸ் எப்படின்னா அந்த வந்து அவங்க ஒரு அந்த ரவுடிங்க படத்தெல்லாம் பாக்கெட்டில் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த கொடியை ஒன்று போட்டுக்குவாங்க. அப்புறம் அந்த முன்னாடி ஒரு சாமி படத்துக்கு பதில் அவங்க தலைவர்கள் படத்தில் இந்த மாதிரி வச்சுக்குவாங்க அவங்க. அதுக்கப்புறம் 4-5 பேர் ஒரு ஒன்றா கும்பல் சேர்த்துக்குவாங்க. அப்புறம் அந்த டோல்கேட்லலாம் பணம் கொடுக்க மாட்டாங்க, சிக்னல்லாம் நிற்க மாட்டாங்க. ஒரு ஹோட்டலில் ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு வந்தால் ஒரு வேணுன்னுமே ஒரு அட்டென்ஷன் கிராபிங்காக ஒரு தேவையில்லாத ஒரு அங்கே ஒரு ரக்கஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதுதான் அவங்களது. நம்ம வந்து காமன் மேனு, நம்ம பிஸ்னஸ் மேனு, அவங்கள வந்து தள்ளி நின்றுடுவோம். அதுதான் நம்மளுடைய ஸ்டைல். ஓகே, ஏன்னா அவங்க நம்ம புத்திசாலின்னு நமக்கு நினைப்போம். அதனால் அவங்கள்ட்ட தள்ளி நின்னா நம்மளோட லைஃப் நல்லா இருந்ததுன்னு நினச்சிட்டு இருப்போம். இப்படி தான் வந்து ரொம்ப நாள் வந்து லைஃப் ஓடி இருந்தது. அப்புறம் தான் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஆக்சுவலாக அவனுக்கு தான் புத்திசாலி, நம்மளாம் தான் மடையணுங்க. ஸோ நம்ம வந்து என்ன சாமி கும்பிடணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன டேக்ஸு கட்டணும், என்ன வந்து வீட்டில் இருக்கணுமா வெளியே இருக்கணுமா, எல்லாம் டிசைடு பண்ணுறது பாலிட்டிஷியன்ஸ். அதை புரிஞ்ச உடனே தான் எனக்கு புரிஞ்சுது, இது என்னடா அது நம்மெல்லாம் வந்து வேறு பக்கம் போயிட்டு இருக்கிறோம். அவங்க தான் ஃபுல் பவர், அவங்க தான் அவங்களோட பப்பட்டுக்கு, அவங்களோட ஹேண்டில் இருக்க பப்பட்டு தான் நம்ம. அவங்க இப்படின்னுவாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆடுவோம். இதுதான் நம்மளோட வேலை, ஃபுல் கண்ட்ரோல் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் இது வந்து சரி வராது அப்படின்னு சொன்னேன். ஒன் ஆஃப் தி பெனல்டிஸ் ஆஃப் குட் பீப்புள் நாட் ஜாயினிங் த பாலிட்டிக்ஸ் இஸ் தட் தே வில் பி கவர்ன்டு பை பேட் பீப்புள் அண்ட் இன்ஃபீரியர் பீப்புள். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்ட உடனே தான் சரி பாலிட்டிக்ஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன். டிசைடு பண்ண உடனே முதல்ல டிசிஷன் வந்து இருக்கிற பார்ட்டிக்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எலிமினேஷன் ரவுண்டு தான். ஏடிஎம்கே, டிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், இது 4 வந்து ஆகாது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி அவங்க பண்ணுறது பிடிக்காம தானே இன்றைக்கி நாடு இந்த நிலமையில் இருக்குது. அதுக்கு தானே நம்ம வரோம். அப்புறம் அவங்கக்கிட்ட போய் சேர்றதுல என்ன பெரிய விஷயம் இருக்குது. அதனால் அவங்க 3-4 பேரை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிட்டேன். எலிமினேட் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ தான் வந்து கமல் சார் வந்து அவருடைய வந்து அந்த ஆனந்த விகடனில் வந்து எண்ணுள் மையம் கொண்ட புயல் அப்படின்னு சொல்லி ஒரு சீரீஸ் எழுதியிருந்தார். அதுக்கப்புறம் அப்பப்போ வந்து கவர்மெண்ட்டை பற்றியோ இல்லைனா வந்து சொசைட்டியை பற்றியோ அவருடைய ட்வீட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் அவரோட படத்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் மசாலா படம் இந்த படம் எடுக்கும்போது அவர் வந்து ஒரு சொசைட்டிக்கு தெரிய மெசேஜ் டு தி சொசைட்டி. அது அன்பே சிவமாக இருக்கட்டும், இல்லைனா இந்தியனாக இருக்கட்டும். இந்தியன் படம்லாம் பார்த்துட்டு எனக்கு 2-3 நாள் தூக்கமே வரல. யாராவது எதிரில் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரை பார்த்தா அடிச்சிருவேன். அந்த மாதிரி கோபம் இருந்தது.
பட் அந்த மாதிரியான விஷயம் இருந்ததுனால எனக்கு வந்து அதை வந்து சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு தோணும் போது தான் என்ன பண்ணுறது அப்படின்னும்போது நான் வந்து கமல் சார்கிட்ட போயிட்டு நானும் வந்து உங்களோட பயணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து போய் சேர்ந்தேன். நான் ஐ திங்க் இட் இஸ் நாட் த வைலன்ஸ் ஆஃப் தி பேட் பீப்புள் விச் டெஸ்ட்ராய் தி சொசைட்டி, இட் இஸ் தி சைலன்ஸ் ஆஃப் தி குட் பீப்புள். ஸோ என்னைக்கு வந்து குட் பீப்புள் வந்து பாலிடிக்ஸுக்கு வராங்களோ, பாலிடிக்ஸ் இஸ் நாட் அ பேட் பிளேஸ், இட் இஸ் ஃபில்டு பை பேட் பீப்புள், இட் இஸ் பிகாஸ் குட் பீப்புள் ஆர் ஸ்டேயிங் அவே. என்னைக்கு குட் பீப்புள், விமன் அண்ட் யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ்க்கு வராங்களோ அன்னைக்கு தான் இந்த நாடு உண்மையாலுமே விடுதலை அடையும். அதுவரை நம்ம வந்து வெள்ளைக்காரங்கிட்ட தப்பிச்சிட்டு நம்ம ஊர் லோக்கல் கொள்ளைக்காரங்கிட்ட மாட்டிட்டு இருக்கிறோம். இதுதான் நிதர்சனமான உண்மை. சார், இந்த மாதிரி கேண்டிடா ஓப்பனா யாருமே என்னோட வாழ்நாள்ல யாருமே கொடுத்த மாதிரி நான் வந்து பார்த்தது கிடையாது. ஸோ இட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங் அண்ட் இட்ஸ் ரியலி ஐ ஓப்பனிங் சொல்லலாம். ஸோ சார், அடுத்த கொஸ்டின். Mr. Lalit Modi, the founder of IPL, was thrown out of IPL because he was into betting. இப்போ IPL is sponsored பண்ற company is a betting company. What is your take on that? ஆமாம், உங்களுக்கு வந்து ஐபிஎல் பெட்டிங் பண்ணி ஐபிஎல்லேருந்து லலித் மோடி ஃபவுண்டராக இருந்தாலும் ஆனால் பெட்டிங் தப்பு அப்படின்னு சொல்லி அவரை வந்து வெளியே அனுப்பிச்சது வந்து ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன். ஆனால் இன்றைக்கி வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸு எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸு இன்றைக்கி வந்து அந்த பெட்டிங் அப்படின்ற ஒரு ஆன்லைன் பெட்டிங் அப்படின்றதுல வந்து மாட்டி வந்து முழிக்கிறாங்க. ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு உங்களோட செலிபிரிட்டி வந்து டிவியில் வந்து நீங்கள் 40,000 சம்பாதிக்கலாம், 50,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திடீர்னு ஒரு பையன் வந்து நான் ஒன்றுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருந்தேன், ஆன்லைன் ரம்மி விளாட்னேன், எனக்கு வந்து நிறையா பணம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து ரொம்ப சகஜமாயிடுச்சு. இதனால் நிறையா இளைஞர்கள் வந்து அவங்க வந்து அவங்களோட பணம் மட்டும் போகிறதில்ல, அவங்களோட டைமும் போகுது, அவங்களோட எதிர்காலமும் போகுது. இந்த ஆன்லைன் பெட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது அவசியம் வந்து பேன் பண்ணணும். அப்படி இருக்க டைமில் அந்த மாதிரியான பெட்டிங் கம்பெனி எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஐபிஎல் மாதிரி ஒரு பாப்புலர் ஸ்போர்ட்டுக்கு வந்து இது போடுறது அப்படின்றது வந்து மிகப்பெரிய தவறு. அதாவது என்ன பண்ணாங்க, ஏன் அவங்க பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னே விவோ வரதா இருந்தது, அது வந்து சைனீஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி வந்து நம்மளை வந்து அதை பேன் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது இன்னைக்கு பிரச்சனை இந்தியாவில் என்னன்னா, நம்ம வந்து மேப் ப்ராப்ளமா ஆப் ப்ராப்ளமான்னு தெரியல. எல்லாரும் வந்து மேப் ப்ராப்ளம் சைனா கூட நமக்கு இந்தியா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இங்க இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து அது லூசுங்க, அதுங்க வந்து ஆப் ப்ராப்ளம் நினைச்சுக்கிட்டு அங்க இருக்கிற இங்கே ஆப் எல்லாம் வந்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது எங்க போய் முடியும்னு சொல்லி தெரியல. ஐ திங்க் when we have heart problem we should consult a cardiologist, we should not consult a dentist. இங்க வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியாம தலைவலிக்கு வந்து வயிற்று வலி மாத்திரையும், வயிற்று வலிக்கு வந்து தலைவலி மருந்து தடை வைக்கிறது தான் இந்த மேலே வேலையாகுது. I think people should understand this problem is different, that problem is different, and who is best qualified to solve that problem should be made to solve the problem. Otherwise we are getting into trouble. So sir, as you said ban, இப்போ வந்து ban China அப்படின்னு ஒரு t-shirt வந்து print பண்ணதே வந்து சைனால தான். ஆமா. இவ்வளோ நேரம் நான் நிறைய சீரியஸ் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளா வெறும் எஸ் ஆர் நோல ஆன்சர் பண்ற மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ இந்த கார்ட்ஸ் நீங்க வச்சுக்கலாம். ஸோ எஸ் ஆர் நோ. எஸ். ஸோ முதல் கேள்வி, நீங்க எப்பயாவது நேச்சுரல்ஸோட மேக்கப் உங்க மேல ட்ரை பண்ணிருக்கீங்களா? நோ. அதுக்கான வந்து ரீசன் கேட்டிங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்று வந்து எனக்கு மேக்கப் மேலே பெரிய ஒரு உடன்பாடு கிடையாது, அதனால் வந்து நான் வந்து போட்டது கிடையாது. பட்டு ஹேவிங் செட் தட் உங்களுக்கு ஒரு டைம் போட்டு பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது அந்த மேக்கப் இல்லைன்னா அவங்களுக்கு கோல்டு ஃபீட் ஆகிடும். அதனால் வந்து இட்ஸ் வெரி திஸ் திங். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் நாட் ரைட் அண்ட் ஐம் குட் லைக் திஸ். செகண்ட் கேள்வி, do you like to be in limelight? Do you like to be in limelight? No, I like to be in naturals. So having said that வந்து இன்னைக்கு வந்து எஸ், அதாவது வந்து ஒருத்தவங்களும் லைம்லைட்டில் வரணுன்றது தான் என்னுடைய விஷயம். மூணாவது கேள்வி சார், நீங்க வந்து நேச்சுரல்ஸ்ல விமென்க்கு தான் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா எப்பயாவது? எஸ், டெஃபினெட்லி வந்து நேச்சுரல்ஸ்லேயோ ஆர் எனி அதர் பியூட்டி சலான்லேயோ உங்களுக்கு வந்து விமனுக்கு தான் மோர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் ஆக்சுவலாக அவங்களுக்கு தேவை கிடையாது, அது அவங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை. வந்து கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கொரோனாவில் வந்து இன்றைக்கி வந்து மென்னு தான் வந்து தே பிகம் வந்து அவங்கள பார்க்க முடியாத மாதிரி அவங்க ஒரு ஒரு இது மாதிரி ஆகிடுவாங்க.
அவங்க முடி நிறையா வளர்ந்துரும், தாடி வளர்ந்துரும், அவங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம், என்னைக்கு சலூன் திறக்கும், எப்போ போகிறதுன்னு சொல்லி தி லைன் வாஸ் தேர் ஒன்லி ஃபார் தட். விமனுக்கு அந்த நீடே கிடையாது. ஓகே, ஆனால் அவங்களோட இமேஜினரி நீடு அந்த ஒரு சின்ன அந்த ஐப்ரோவே திரும்ப திரும்ப கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு அது இல்லாத ரிங்கில் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரியான வேலை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து எங்களுக்கெல்லாம் நிறைய பிஸ்னஸ் கொடுப்பாங்க. ஸோ உண்மையாக வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா God has already created you beautiful. Only thing you don't know that. அதுதான் வந்து பிரச்சனை, அதுதான் எங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட்டு. நீங்கள் அதனால் தயவுசெய்து தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து யூ ஆர் ஆல்ரெடி பியூட்டிஃபுல். அந்த வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டா விமனுக்கு வந்து எவ்வளோ இது இருக்கணும், இருக்கிறத என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் தட் லிட்டில் பிட் ஆஃப் க்ரூமிங் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் லுக்கிங் குட் இஸ் ஆல்வேஸ் குட், பட் டோன்ட் கெட் அப்செஸ்ட். ஓகே, அண்ட் டோன்ட் திங்க் தட் இட் இஸ் பிகாஸ் this 1 2 3 4 5 6 7 8 அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடாதீங்க. ஆக்சுவலி யூ ஆர் ஆல் பியூட்டிஃபுல். ஓகே, ஒன்லி திங் யூ அதை வந்து நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய பிஸ்னஸ் ஐ எம் நாட் வரிட் அபவுட் இட். ஓகே, அது எவ்வளோ சொன்னாலும் வரவங்க வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ த வேர்ல்டு, ஸோ அது வந்து நானே ஸ்டாப் பண்ணுறேன்னு நினச்சாலும் பண்ண மாட்டேங்குது. That's not the point, but I feel is there is something has to be a logic and a rhyme for why we are doing what we are doing. Yes. I think the men actually require beauty salons lot more than women. அதுதான் வந்து ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுதான் எங்களோட பிஸ்னஸ் மாடல். அடுத்த கேள்வி, நீங்க எப்பயாவது வேற ஏதாவது ஒரு சலூனுக்கு வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் எடுக்கிறதுக்காக ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்றதுக்காக போயிருக்கீங்களா? காம்படிட்டர் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு இல்லாம உங்களோட சர்வீஸ், உங்களோட கம்ஃபர்ட்காக நீங்க போயிருக்கீங்களா? இல்லை, நான் மற்ற சலூனுக்கு வந்து ஒரு நேச்சுரல் சலூன் ஓப்பனிங் போதும் நான் வந்து மற்ற சலூனுக்கு போயிட்டு தான் நேச்சுரல் சலூன் ஓப்பனிங்கே போவேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து அந்த ஊரில் வேறு சலூன் இருக்காது, அது ஃபஸ்ட்டு நேச்சுரல்ஸ் ஓப்பன் ஆகும். நான் வந்து அது காலையிலலாம் வேறு வேலையெல்லாம் செஞ்சுட்டு பரபரப்பாக இருப்போம். அப்போ ஓப்பனிங் போனோம் போது கிடுக்கிட்டு போயிட்டு ஷேவ் பண்ணி ஆளை ரெடி பண்ணிவிட்டு அப்படி போகிறதுக்கு வந்து எல்லா அவங்களுக்கு தெரியாது, நான் தான் காம்படிட்டர் அவங்களுக்கு. அடுத்த கேள்வி, நீங்க வந்து கவர்மெண்ட் சலூன் சர்வீசஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? கவர்மெண்ட்டோட வேலையை செய்யணும், ப்ரைவேட்டோட வேலையை செய்யணும். இந்த கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி பிரச்சனையே வந்து நாட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரைவேட் வேலை செய்யுது, ப்ரைவேட் வந்து கவர்மெண்ட் வேலை செய்கிறாங்க. அதாவது டாஸ்மாகை ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து மருந்து கடை ரன் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான தேவையில்லாத விஷயம்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. ஸ்கூலு, ஹாஸ்பிட்டலு இதெல்லாம் வந்து ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. இது வந்து ஏன் பண்ணுறாங்கன்னு வந்து எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இது வந்து ரன் பண்ணுறது ஸ்கூலு, இது எஜுகேஷனு, ஹெல்த் கேரு, அதுக்கப்புறம் லா அண்ட் ஆர்டரு, அதுக்கப்புறம் எக்கானமி எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட வேலை. ப்ரைவேட்டோட வேலை வந்து பிஸ்னஸ் நடத்துறது. இன்றைக்கி வந்து இந்த வேலையெல்லாம் அவங்க இதுக்கு பண்ணணும். ஆல்ரெடி ரிலையன்ஸ்னு ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அந்த ரிலையன்ஸ் கவர்மெண்ட்டே வந்து பாதி வந்து நடத்திட்டு இருக்குது. இன்றைக்கி இந்தியா இன்கா ரிலையன்ஸ் இன்கான்னு தெரியாத அளவுக்கு வந்து கொரோனா காலத்தில் வந்து ஒரு கம்பெனி வந்து ரொம்ப குஷியாக இருக்கிறாங்கன்னா அது ரிலையன்ஸு. இது ஆல்ரெடி வந்து இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நடக்கும்போது வந்து இன்றைக்கி கவர்மெண்ட்டு அது கூட ரிலையன்ஸோட சேர்ந்துக்கிச்சுன்னா ரொம்ப நல்ல பார்ட்னர்ஷிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அவங்க அதை விட்டுட்டு அவங்கவுங்க வேலையை செய்ய சொல்லுங்கள். தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் ரிலையன்ஸ், லெட் ரிலையன்ஸ் டூ ரிலையன்ஸ் ஒர்க்கு. தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் எம்எஸ்எம்இ, லெட் எம்எஸ்எம்இ டூ டு எம்எஸ்எம்இ ஒர்க்கு. தெர் இஸ் அ பிளேஸ் ஃபார் கவர்மெண்ட், லெட் கவர்மெண்ட் டூ கவர்மெண்ட் ஒர்க். Otherwise, these unnecessary complications will only lead to more problems. Last question, உங்களோட SNR question seriesல sir. So you have mentioned உங்களோட goal for 2020 வந்துட்டு 1000 women entrepreneurs and 50,000 employees. அந்த goal achieve பண்ணிட்டீங்களா? No, definitely not. இப்போ வந்து நாங்கள் இருக்கிறது வந்து 687 salons and 10,000 plus jobs. அந்த லெவலில் தான் இப்போ இருக்கிறோம். ஒரு கோல்ன்றது வந்து ஒரு ட்ரீம் வித் டெட்லைன். அது வந்து நோக்கி நம்ம பயணிக்கும் போது ரொம்ப நம்ம வந்து அந்த டெட்லைன் மேலே அப்சஸ்ட் ஆகிடக்கூடாது. நிறைய பேர் அப்சஸ்ட் ஆகி அவங்களே டெத் ஆகிடுவாங்க. ஸோ அந்த டெட்லைனை அது ஒரு லைன், அது அப்படி இல்லைன்னா திரும்ப இன்னொரு லைன் போட்டுக்கணும், அப்புறம் இன்னொரு லைன் போட்டுக்கணும். அவ்வளவுதான் தவிர இட்ஸ் ஜஸ்ட் அ மைல் மார்க்கர் இன் தி ஜேர்னி. அந்த ஜேர்னியில் ரொம்ப நம்ம சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த டெட்லைனை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பிரச்சனை பார்த்துக்கூடாது. அதனால் இன்றைக்கி 2020 நடக்கலனா 2022, 2022 நடக்கலனா 2025 இதான் நடந்துட்டு போகிறது. நம்ம அது போகிறதுக்கு அது ஒரு இது தானே, அவ்வளோதானே, அது ஒரு ஸ்கோர் தானே, ஸ்கோர் போர்டு தானே, அதை எதுக்கு சீரியஸாக எடுத்துக்கிறீங்க? Sir, it was really fun having you answering the yes or no questions. So இப்போ வந்து we have a rapid fire round. So இதுல வந்து நான் டக் டக் டக்னு क्वेश्चन கேட்பேன், நீங்க டக் டக் டக்னு பதில் சொல்லணும். ஓகே, நீங்க ரெடியா சார்? எஸ்.
நான் இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் சொல்ல போறேன். அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நீங்க திருடலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் ஆக்டர் கமல்ஹாசன். கமல் சார்கிட்ட எனக்கு வந்து பிடிச்சது வந்து தி கரேஜ். அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கரியரை ஒருத்தவங்க வந்து பில்டு பண்ணும்போது அதிலிருந்து அதிலே எல்லாரும் அப்படியே அங்கே அந்த சக்ஸஸ்லேயே பாஸ்க் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லாமல் அதை தாண்டி இன்னும் ஒரு ஃபீல்டில் பிகினராக இருந்து ஆரம்பித்து இன்னும் ஒரு கரியர் பில்டு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறது. அதாவது வந்து சாம்பியன்ஸ் கீப் தேர் லைஃப் இன் டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஹி ஹஸ் ஃபினிஷ்ட் எ சக்ஸஸ்ஃபுல் கரியர் and acting in one level, and then he started as a beginner in politician. Very seldom people will try like that. I think that courage to begin in a completely new field is something in Kamal Haasan I greatly admire. Okay, so you like to steal his courage. So sir, you need to answer me in one word. Kashtam. Okay, second person Mr. Sundar Pichai. Sundar Pichai's simplicity. I think having reached at this level, Okay. to have conducted in him in a very human way, I think it's a great learning for all of us. Okay. Third person, your brother Dr. Rajkumar. Dr. Rajkumar nave the perseverance tha. Even 65 years, even now he wants to start a new business and he wants to, what you call, come back in life and style. So I think that's something which is a great learning. All right. Last person, Mr. M.K. Stalin. M.K. Stalin வந்து அவங்க கலைஞருக்கு வந்து ஒரு சன்னா, இந்த மாதிரி சன் இருந்தால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அப்பாவோட வந்து எந்த விதத்துலேயும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் அவங்க அப்பா சொல்கிற அந்த போட்ட லைன்லேயே நடக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஐ திங்க் தட்ஸ் அ கிரேட் லேர்னிங். I think I will pass it on to my son. Wonderful. அடுத்த கேள்வி, one thing you miss about being single. மேம் பாப்பாங்க சார், ஸோ பார்த்து சொல்லுங்க. என்ன உங்களுக்கு வந்து பீயிங் சிங்கிள்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறோம். இப்போ இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே கண்டினியூ தான் உங்களுக்கு ஆகிட்டுருக்குது. அதனால் சிங்கிளை வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு அந்த கடலூரில் சில வந்து ஒரு விஷயங்கள் அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து இப்போ மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லணும். ஆனால் வந்து நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் பீயிங் சிங்கிளில் நான் வந்து இது பண்ணேன். அப்போ வந்து கிரிக்கெட் விளாடுவோம், அப்போ வந்து செஸ் விளாடுவோம், அந்த மாதிரியான ஸ்போர்ட்லாம் வந்து நிறைய வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆன அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து அதற்கான சூழ்நிலை இல்லை அப்படின்றது சொல்லுவோம். பட் ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்ல விரும்புறது என்னென்னா, நாங்கள் கடலூர் அங்கே எங்கள் ஊர்லாம் இருக்கும்போது நாங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகணுன்னா வந்து யாருக்கும் சொல்லிட்டு போக மாட்டோம். நாங்கள் மாட்டு வந்து யாருக்கும் ஒன்றும் வி டோன்ட் ரிக்வயர் எனிபடிஸ் பர்மிஷன் ஆர் வி டோன்ட் ஹாவ் டு கிவ் இன்ஃபர்மேஷன். இப்போ வந்து வீட்டில் வந்து சாக்லேட் வாங்கினா கூட நான் வந்து 4 முறை சொல்லிட்டு போக வேண்டியது. இது ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கு. நான் வந்து கடலூரில் இருக்கும்போது ஒரு டைம் எங்கள் அம்மா கிட்ட வந்து நான் சொல்லலை, நான் சொல்லாமல் வந்து நான் வந்து பாம்பே போயிட்டேன். போயிட்டு 2 நாள் கழிச்சு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து எங்கம்மா குமாரவேல்னு கேட்டாப்புல. எங்கள் அம்மா சொன்னாங்க, தெரியலப்பா அங்கே மேலே இருப்பானா என்னன்னு தெரியலன்ட்டாங்க. நான் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பாம்பே போயிருக்கேன்னா ஒன்றும் தெரியலன்னு சொல்கிறீங்க. அப்படியா, எனக்கு தெரியல அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அந்த மாதிரி வந்து யதார்த்தமாக இருப்போம். அங்கே வந்து பார்த்தா தான் இங்கே 3வது கார்னர் ஸ்டோருக்கு போகிறதுக்கு முன்னே 4 முறை சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய இது கல்யாணம் ஆன அப்புறம் இது ஒரு பெரிய டார்ச்சராகவே நான் ஃபீல் பண்ணுறேன். சார் இன்னைக்கு வீட்டில் ஓகே ஆல் தி பெஸ்ட். அடுத்த கேள்வி, நேச்சுரல்ஸ் இஸ் a unisex salon. Why only கரீனா கபூர்? இல்லை, முதல்ல வந்து நாங்கள் வந்து இந்த தீபிகா பலிக்கல் தான் எங்களுடைய ஃபஸ்ட்டு பிராண்ட் அம்பாசிடரு, இந்த ஸ்குவாஷ் பிளேயர். அதுக்கப்புறம் வந்து ஜெனிலியா, அதுக்கப்புறம் கரீனா கபூர். ஏன் ஒன்லி ஒன் விமன் தான் இருக்கிறாங்க அப்படின்றது உங்களோட கொஸ்டின் இருந்ததுன்னா இது ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு வந்து குவிக்காக உங்களுக்கு அட்டென்ஷன் கிராப் பண்ணணும்னா யாராவது பொண்ணு படம் தான் போடணும். நிறைய பைக் அட்வர்டைஸ்மெண்ட்டு அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் உங்களுக்கு ஏன் வந்து அப்படி தான் போடுவாங்க. பெப்சி குடிக்கிறது உங்களுக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் போட்டால் தான் வந்து பெப்சி வாங்கி குடிப்பாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நிதர்சனமாக இருக்கிறது. இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் டெக்னிக் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. அதனால அதை வந்து நாங்களும் யூஸ் பண்ணுவோம். அவ்வளோதான் தவிர உங்களுக்கு கரீனா கபூருக்கு எனக்கு எந்த வித. அடுத்த கேள்வி சார், 10 seconds 10 answers. ஸோ நான் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் நேம் சொல்ல போகிறேன். வாட் கம்ஸ் இன் யுவர் மைண்ட் அது இமீடியட்டாக எனக்கு சொல்லிடணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபேமிலி. ஃபேமிலி வந்து பாண்டிங். பியூட்டி வித் பிரெயின். வெரி ரேர். லவ் இஸ் அவைலபிள். க்ரஷ். Crush even we are young, yes. Marriage. Marriage is very important. Live in relationship. Is a new fad.
Mr. C.K. Kumaravel. lunatic. No comment, sir. Serious-ஆ? So, last question. இன்னைக்கு இன்டர்வியூல நம்மளோட கடைசி கேள்வி. So, நான் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் கொஞ்சம் பேர் சொல்ல போறேன். So, அவங்கள வச்சு ஒரு பயோபிக் எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி நேம் கொடுப்பீங்க? ஓகேங்களா? So, first person, Mr. Sam Paul. Serial entrepreneur. Mrs. Veena Kumaravel. Women power. Mahatma Gandhi ji. One man can make it. Amazing response, sir. Thank you so much, sir, for being a part of our show. Yeah. So, ரொம்ப கேண்டடா, ரொம்ப ஓப்பனா, ரொம்ப ஃபன் லவ்விங்கா, ஸோ ரொம்ப நிறையவே நீங்கள் எங்களுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ இட் வாஸ் ரியலி அ ப்ளஷர் ஹேவிங் யூ இன் ஆர் ஷோ, and I'm sure the audience who are watching will learn a lot from you and they'll be benefited, and I'm sure they will also start small, not just dreaming big. So thank you so much for being a part of Top Pro Talk Show. Thank you.